மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சித்திரை பெருவிழா இன்று 3ஆம் நாள் திருவிழா. சித்திரை திருவிழாவின் 3ஆம் நாளான இன்று காலை 8 மணியளவில் தங்க சப்பரத்தில் 4 மாசி வீதிகளில் வீதியுலா. மாலை 7 மணியளவில் சுவாமி சுந்தரேஸ்வரர் கைலாச பர்வத வாகனத்திலும் மீனாட்சி காமதேனு வாகனத்திலும் பவனி வருகின்றனர். திருவிழா தத்துவமும் பலனும். 3ஆம் நாள் திருவிழா மூவினையும் முப்புத்தியும் முக்குணமும் மும்மலமும் முப்பிறப்பும் முக்குற்றமும் முப்பற்றும் ஆனவட்டை ஒழித்தற் பொருட்டாகும். இராவணன் ஆணவ மலம் முதிர்ந்த ஜீவாத்மா ஆணவத்தால் சிவபெருமானின் இருப்பிடமான கைலை மலையை பெயர்க்க முயன்றான். அவன் செருக்கை அடக்க எண்ணிய சிவன் கால்கட்டை விரலால் அழுத்த மலையின் அடியில் சிக்கினான். எவ்வளவு முயன்றும் தப்ப முடியவில்லை. பின்னர் தவறை உணர்ந்து, இறைவா, என் பிழையை பொறுத்தருள்க என அலறிக்கொண்டு தன்னுடைய கை நரம்பால் வீணை உண்டாக்கி சாமகானம் பாடி வேண்ட இறைவன் மகிழ்ந்து மனமிறங்கி விடுவித்து அவனுக்கு அருள் புரிந்தார். இது ஸ்திதி அல்லது காப்பாற்றுதலை குறிக்கும். இதிலிருந்து இறைவனுக்கு தீங்கு செய்தவர்களும் அடங்கி நின்று வழிபடுவாராமின் அவர் தமக்கும் இறைவன் அருள்புரிவான் என்பதும் இறைவனது பெருந்தகைமையும் நன்கு விளங்கும். ஆகவே உடல் பலம் செல்வவளம் இவற்றின் காரணமாக மனிதன் ஆணவம் கொள்கிறான். அதை போக்க சுந்தரேஸ்வரர் கைலாய பர்வத வாகனத்தில் பவனி வருகிறார். இதை மனதில் கொண்டு தரிசித்தால் ஆணவம் விலகி நல்ல புத்தி உண்டாகும். தேவலோகத்திலுள்ள பசு காமதேனு கேட்டதை வழங்கும் தன்மை கொண்டது. பால் சுரந்து பசி தீர்க்கும் பசு போல மீனாட்சியும் நமக்கு வேண்டும் வரம் அளிக்க காமதேனுவில் பவனி வருகிறாள். இதை மனதில் கொண்டு தரிசித்து அன்னை மீனாட்சி வேண்டி வரங்களை பெறுவோம்.